ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர்களின் எதிர்பார்ப்பை நிச்சயம் நிறைவேற்றுவோம், ஜனாதிபதி அன்ரோகுமார தெரிவிப்பு. வடக்கு மக்கள் தெற்கு தலைவர் மீது முதன்முறையாக நம்பிக்கை வைத்துள்ளனர். இது மிக முக்கியமாகும். அந்த மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன, அவற்றை நாம் நிறைவேற்றுவோம். வடக்கில் உள்ள பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் தீர்வு காண்போம். இவ்வாறு ஜனாதிபதி அன்ருகுமார திஸாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நான் ஜாழ்ப்பாணம் சென்றிருந்தேன். ஜாழ் மக்கள் முதன்முறையாக தெற்கு அரசாங்கம் மீது தெற்கு தலைவர்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பதை காண முடிந்தது. இது மிக முக்கியமானதாகும். வடக்கில் உள்ள சில தலைவர்கள் தனிநாடு தருகிறோம் என கூறிய போதும் அரசியல் பரம்பரையில் வந்தவர்கள் இருக்கின்ற போதிலும் மக்கள் எம்மை தேர்வு செய்தனர். அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, அவற்றை நாம் நிறைவேற்ற வேண்டும். எம்மிடையே மீண்டும் பிரிவினைவாதம், போர், நம்பிக்கையினம் என்பன இல்லாத அனைவரும் ஒன்றிணையக்கூடிய நாடொன்றை கட்டியெழுப்ப வேண்டும். அதற்குரிய ஆசீர்வாதம் வடக்கு மக்களிடமிருந்து கிடைத்துள்ளது. 30 வருடகால போர் மற்றும் அரசியல் காரணங்களால் வடக்கு பகுதிக்கு அபிவிருத்திகள் சென்றடையவில்லை. அந்த பகுதி மக்களின் பிரச்சனைகளை வேகமாக தீர்க்க வேண்டும். இது எமது பிரதான கடமையாகும். இனவாதம் மற்றும் மதவாதம் தலை தூக்குவதற்கு நாம் இடமளியோம். தேசிய சமத்துவத்தை கட்டியெழுப்புவோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புலிகளின் நிகழ்ச்சி நிலையை செயற்படுத்துகின்றது அரசு, பழைய பல்லவியை பாடும் மஹிந்த தரப்பு. மஹிந்த ராஜபக்ச விவகாரத்தில் புலிகள் மற்றும் புலம்பெயரிகளின் நிகழ்ச்சி நிலையை அரசாங்கம் செயற்படுத்துகின்றது. புலிகளின் சூழ்ச்சிக்குள் மக்கள் சிக்கக்கூடாது, மஹிந்த ராஜபக்சவை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றுவதுதான் தற்போதைய அரசாங்கத்தின் வேலை திட்டமாக உள்ளது. மஹிந்த ராஜபக்ச என்பவர் சிங்கம் போன்ற தலைவர். அவர் ஒருபோதும் திணற மாட்டார். முடிந்தால் அரசாங்க வதிவிடத்திலிருந்து வெளியேறுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு அரசாங்கம் எழுத்து மூலம் அறிவிக்கட்டும். அவ்வாறு அறிவித்தால் ஒரு நாள் கூட அவர் அங்கு இருக்க மாட்டார், நிச்சயம் வெளியேறுவார். ஆனால் புலிகள் மற்றும் புலம்பெயர்களின் சூழ்ச்சியை செயற்படுத்தவே இவர்கள் முற்படுகின்றனர். வெளியேறுமாறு எழுத்து மூலம் அறிவிக்காமல் மஹிந்தவுக்கு களங்கம் ஏற்படுத்தி அவரை தாமாகவே வெளியேற வைத்து பாதுகாப்பை நீக்கி உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அந்த பொறுப்பையும் மஹிந்த மீது திணிப்பதற்கு பார்க்கின்றனர். அதாவது, நாம் அறிவிக்கவில்லை, அவர் வெளியே சென்று விட்டதால் இப்படி நடந்து விட்டது என ஆட்சியாளர்கள் கூற முற்படலாம். புலிகளின் சூழ்ச்சிக்கு நாட்டு மக்கள் சிக்கக்கூடாது. நாட்டு மக்கள் மஹிந்தவை பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய பொறுப்பு மக்களுக்குள்ளது. மஹிந்த வெளியேற வேண்டுமானால் அரசாங்கம் எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சட்டவிரோத விகாரைக்கு காணிகளை கையளிக்க தையிட்டி மக்கள் தயார், வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் மாற்று காணிகளை கேட்டார்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அன்ருகுமார திஸாநாயக்க தலைமையில் நடைபெற்ற ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரை தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி கருத்து தெரிவிக்க முன்னதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கட்டப்பட்ட விகாரையை அகற்ற முடியாது என்றும் அந்த காணிகளின் உரிமையாளர்கள் மாற்று காணிகளை பெற்றுக்கொள்ள சம்மதித்துள்ளனர் என்றும் தெரிவித்திருந்தார். தங்கள் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று மக்கள் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட முன்னாள் செயலரும் தற்போதைய ஆளுநருமான வேதநாயகன் தெரிவித்த கருத்து விமர்சனங்களை தோற்றுவித்திருந்தது. இந்த பின்னணியில் நேற்று வடக்கு மாகாண ஆளுநர் திடீரென அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளதாவது, காணியின் உரிமையாளர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய காணியின் உரிமையாளருடன் சந்திப்பு ஒன்று நடத்தப்பட்டிருந்தது. திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் விகாரைக்கு சொந்தமான அயலில் உள்ள காணியை மாற்றீடாக தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரியிருந்தனர். இந்த சந்திப்பில் விகாரை தற்போதுள்ள காணி தனியாருக்கு சொந்தமானது என்று தெரிவித்த அவர்கள் அதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பித்திருந்தனர். திஸ்ஸ விகாரைக்குரிய காணி பிரிதொரிடத்தில் அமைந்துள்ளதையும் தெளிவுபடுத்தினர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, லண்டன் செல்லும் ரணில். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இன்று லண்டன் பயணமாகின்றார். நமது காலத்தில் பெரும் பிரச்சனைகளை கையாளுதல் என்ற தொனிப்பொருளில் இடம்பெறும் விசேட கலந்துரையாடலில் பங்கேற்பதற்காகவே அவர் லண்டன் செல்கிறார். லண்டன் கொன்பே மண்டபத்தில் நாளை மறுதினம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த நிகழ்வு அல் ஜசீரா தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பாக உள்ளது. பொருளாதார ரீதியில் வீழ்ந்திருந்த இலங்கையின்
மறுமலர்ச்சி திட்டம், ஊழல் மோசடி, மனித உரிமை மீறல் நெருக்கடிகளை எதிர்கொள்ளல் மற்றும் 2019ஆம் ஆண்டு இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் மேற்கொள்ளப்பட்ட உயிர்த்த தாக்குதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க சிறப்புரை ஆற்றுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. லண்டனில் தங்கியிருக்கும் நாள்களில் அவர் பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட உள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்தியாவின் பட்ஜெட்டில் இலங்கைக்கு 300 கோடி. இந்திய மத்திய அரசாங்கம் 2025-2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நேற்று முன்தினம் சமர்ப்பித்துள்ள நிலையில் வரவு செலவு திட்டத்தில் இலங்கைக்காக 300 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் நிர்மலா சீதாராமன் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சுக்காக 20,516 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக அதில் 5,483 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அயல் நாடுகளில் நீர்மின் நிலையங்கள், வீட்டு வசதி வீதிகள், பாலங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த சோதனை சாவடிகள் போன்ற பெரும் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார மந்தநிலையிலிருந்து மீண்டு வருவதால் அதற்கான ஒதுக்கீடு 245 கோடியிலிருந்து 300 கோடி இந்திய ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய பிரேரணை. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கான பிரேரணையை எதிர்வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் முன்வைக்க உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்குவதற்கான முன்மொழிவை நாங்கள் முன்வைக்கின்றோம். இதற்கு பொதுமக்களின் எதிர்ப்பும் இல்லாமல் இல்லை. அரசாங்கம் அதற்கேற்ப செயற்படும் என்று நம்புகின்றேன் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அப்பாவி விவசாயிகளை அரசு தொடர்ந்து ஏமாற்றுகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் சயித் தெரிவிப்பு. அப்பாவி விவசாயிகளை அரசு தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். விசேட அறிக்கை ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில், ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 1 மாத காலத்திற்குள் பல சந்தர்ப்பங்களில் பல்வேறு காரணங்களை கூறி அப்பாவி விவசாயிகளை ஏமாற்றியுள்ளது. ஜனாதிபதி தலைமையிலான தற்போதைய அரசாங்கம் தனது கொள்கை அறிக்கையிலும் தேர்தல் மேடையிலும் நெல் மாஃபியாவை முடிவுக்கு கொண்டு வந்து நெல் விவசாயிகளுக்கு அவர்களின் விளைச்சலுக்கு உயர்ந்த விலை வழங்கப்படும் என்று கூறியது. ஆனால் இவை அனைத்தும் பொய் வார்த்தைகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைக்க நடவடிக்கை. கடவுச்சீட்டு அலுவலகத்தை 24 மணி நேரம் திறந்து வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குருநாகல் கல்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு நெருக்கடியை தீர்ப்பதற்கு நாங்கள் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்வதுடன் தற்போதைய கடவுச்சீட்டு நெருக்கடியானது முன்னைய அரசாங்கத்தினால் உருவானதொன்றாகும். அதற்காக ஓய்வு பெற்றுள்ள ஊழியர்களை மீண்டும் தற்காலிக அடிப்படையில் சேவையில் இணைத்துக் கொள்ள தீர்மானித்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அக்கினியுடன் சங்கமமானது மாவையின் புகழுடல். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மறைந்த மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் புகழுடல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை தகனம் செய்யப்பட்டது. மாவட்டபுரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது புகழுடல் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இறுதிக்கிரிகைகள் நடைபெற்று மாவட்டபுரம் தச்சன்காடு இந்து மயானத்தில் அன்னாரது புகழுடல் தகனம் செய்யப்பட்டது. இறுதி நிகழ்வில் அரசியல்வாதிகள், பொது அமைப்பினர், மதகுருமார்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பல தரப்பினரும் கலந்து கொண்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பாரியளவு நிதியை இலங்கைக்கு கடனாக வழங்குகிறது உலக வங்கி. இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய கடன் உதவியை இந்த ஆண்டு நாட்டுக்கு வழங்குவதற்கு உலக வங்கி ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்துரைத்த ஜனாதிபதி, ஆசிய அபிவிருத்தி வங்கியுடனும் உலக வங்கியுடனும் அண்மையில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன்போது இலங்கைக்கு பெருந்தொகையான நிதியை வழங்குவதற்கு உலக வங்கி இணங்கியுள்ளது. அதே நேரம் 250க்கும் குறைந்த எண்ணிக்கையான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளில் பயிலும் மாணவர்களுக்கு பாதணி கொள்வதற்காக தலா 3000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, இந்திய பட்ஜெட்டில் இலங்கைக்கு 1032 கோடி நிதி உதவி, கடந்த ஆண்டை விடவும் அதிக நிதி ஒதுக்கீடு. இந்தியாவின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக 1032 கோடி ரூபாய்
இந்திய மதிப்பில் 300 கோடி ரூபாய் நிதி இலங்கைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்திய மத்திய அரசாங்கத்தால் நேற்றைய தினம் 2025-2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததுடன் அவர் தாக்கல் செய்த 8வது வரவு செலவு திட்டம் இதுவாகும். இந்திய வெளியுறவு அமைச்சுக்காக 20,516 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் வெளிநாடுகளுக்கு உதவிகளை வழங்குவதற்காக 5,483 கோடி இந்திய ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புரியாத புதிராக என்னுடைய நீதித்துறை வாழ்வு முடிகிறது, நீதிபதி இளஞ்செழியன் ஆதங்கம். புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிகிறது என வவுனியா மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் தெரிவித்துள்ளார். வவுனியா சட்டத்தரணிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி அண்டன் புனிதநாயகம் தலைமையில் வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் உள்ள விருந்தினர் விடுதியில் நேற்று முன்தினம் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனை கௌரவிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தீர்ப்புகள் பற்றி நான் பேச விரும்பவில்லை, அது என்னுடைய கடமை. இருப்பினும் வருகின்ற 5/2/2025 எனது 28 ஆண்டுகள் நீதி சேவைகள் முடிவுறுத்தப்பட உள்ளது. முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதிச்சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 90 பேர் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது இலக்கத்தில் நான் இருக்கின்றேன். 12/12/2024 உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. அனைத்து தடைகளும் விலக்கப்பட்டன. 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலிருந்து 4 நீதிபதிகள் உயர் நீதிமன்றத்துக்காக பதவி உயர்த்தப்பட்டார்கள். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் 4 வேறிட்டங்கள் உள்ளன. 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 இருந்து அதற்கு தகமையானவன் நான் தகமையாலும் இலக்கம் 1 இருப்பதாலும் நான் தகுதியானவன். எனது பிறந்த தினம் 20/1 ஆகும். மேல் நீதிமன்றம் 61 வயதை அடையும் போது முதல்நிலை நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. காலத்தின் சோதனை முடிவு இறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறுகின்றார்கள், இறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றார்கள். 28 ஆண்டுகள் கடமை புரிந்தேன். புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகிறது. வேதனையா, சோதனையா, சாதனையா எதுவும் புரியவில்லை. அனைத்தும் நல்லதற்கேன மனதை திருப்திப்படுத்தக்கூட முடியவில்லை. ஆனால் இன்று பெருவிழாவை வவுனியா சட்டத்தரணிகள் சங்கம் ஒழுங்கமைத்து வடக்கு கிழக்கு நீதிபதிகள் சட்டத்தரணிகள் இங்கு வருகை தந்ததையிட்டு உங்கள் நன்றி உணர்வை மதிக்கின்றேன். நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்வு வருகிறது. இன்னும் சாதிக்க வேண்டும், சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்புகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அமெரிக்கா வரி கட்டுப்பாடு விதித்தால் அனுர என்ன செய்வார்? அமெரிக்க ஜனாதிபதி சீனாவுக்கு விதிக்கப்பட்டதைப் போல் வரி கட்டுப்பாடுகளை இலங்கைக்கு விதித்தால் அரசாங்கம் என்ன செய்யும் என கேள்வி எழுப்பியுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதனை எதிர்கொண்டு சமாளிப்பது தொடர்பில் ஜனாதிபதி அன்ரோமா அரசநாயக்கை இன்னும் சிந்திக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மக்கள் நிதியை மோசடி செய்தவர்களை கைது செய்வதற்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கப் போவதில்லை. ஆனால் அரசியல் பழிவாங்கலை ஒருபோதும் ஏற்க முடியாது. பாராளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களின் போது அரசாங்கம் முன்வைத்த திட்டங்கள், வழங்கிய உறுதிமொழிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. சீனாவுக்கு தற்போது விதிக்கப்பட்டுள்ள வரி கட்டுப்பாடுகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கைக்கு விதித்தால் அரசாங்கம் என்ன செய்யும்? அவ்வாறானதொரு நிலை வந்தால் அதனை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து ஜனாதிபதி அனுர அரசாங்கம் இன்னும் சிந்திக்கக்கூட இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, தமிழ் தேசிய தொடரூந்தின் கடைசி பெட்டியாக மாவை அன்னர் இருந்துவிடக்கூடாது. தமிழ் தேசிய தொடரூந்து வரிசையில் கடைசி பெட்டியாக மாவை சேனாதிராஜா அண்ணன் இருந்துவிடக்கூடாது, அது தொடர வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் நேற்று நடைபெற்ற மறைந்த மாவை சேனாதிராஜாவின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், மாவை சேனாதிராஜா அவர்களை 70-80களில் இருந்து அறிந்தவன் நான். அமிர்தலிங்கம், சிவசிதம்பரம் ஆகியோரால் தமிழர் விடுதலை கூட்டணி வழிநடத்தப்பட்ட காலகட்டத்தில் சுறுசுறுப்பாக பணியாற்றிய மாவை அண்ணனை நான் அறிந்திருந்தேன். தமிழ் தேசிய தொடரூந்து வரிசையிலே ஏறக்குறைய கடைசி பட்டியாக அவர் அமைந்து விட்டாரோ என்ற மன உளைச்சல் எனக்கு இருக்கின்றது. அவர் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரானார். இலங்கை பேரினவாத அரசியல் செயல்பாடு முதலில் மலையக மக்களையே பாதித்தது. அதற்கு குரல் கொடுக்கவே இலங்கை தமிழரசு கட்சி தந்தை செல்வாவினால் ஸ்தாபிக்கப்பட்டது.
இலங்கை தமிழர் என்றால் ஈழத் தமிழர்களும் மலையகத் தமிழர்களும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். மாவை சேனாதிராஜா அமைதியான மென்மையான குணம் கொண்டவர். அதுவே அவருக்கு பலமாக இருந்ததுடன் பலவீனமாகவும் அமைந்து போனது. இலங்கை அரசாங்கம் தமிழ் தேசியம் என்று சொன்னால் அது இலங்கை தேசியத்துக்கு எதிரானது என்ற கருத்தை விதைக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.